ஓகே. நேத்தி மேடம் கிளாஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். அவங்க கிளாஸ்க்கு என்ன சார், ஆல்வேஸ் குட். குட். கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும் அவங்க லெவலுக்கு வரதுக்கு. ஆமா, அவங்க லெவலுக்குலாம் வர்றதுக்கு ஒரு தசாப்தம் ஆகும் சார். எப்படியோ சாட் ஜிபிடி வச்சு மேடத்துடைய வேல்யூ என்னங்கிறது காமிச்சிட்டீங்க. ஆமா. How valuable she is. ஆமா. You need something to compare, no? So கரெக்ட். அது உண்மை எதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து சாட் ஜிபிடியோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதுல நமக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சதுனால நமக்கு வந்து வசதியா போயிடுச்சு. கரெக்ட். இல்லாட்டி அதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. ஓகே. அது நேத்தி கொடுத்த ஜாதகம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா கையில? குட் ஈவினிங் செந்தூர். அந்த 18 அதுவா சார் இல்ல புதுசா? குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். ஆமாம்மா, 1810-1990மா. ஓகே சார். ஓகே சார். ஓகே. எஸ். ஸோ எனக்கு மேடம் சொன்னதில் எனக்கு என்னென்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் யாராவது ரியாக்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே சார். இதில் வந்து லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம். அந்த லக்னாதிபதி வந்து குரு வந்து 8ல் போய் மறைஞ்சிருக்காங்க. ப்ளஸ் அங்கே குரு உச்சம் வேற. அதனால் குரு வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மேடம் சொன்னாங்க. அப்புறம் ஜென்ரலாகவே 6, 8, 12 இருந்தால் அது வந்து மறைவு ஸ்தானம் நல்லது. சுக்கிரனுக்கு வந்து மாத்திரம் 3ல் இருந்தால் நல்லது. 3ல் இருந்தால் மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு மாத்திரம். அது மாத்திரம் சொன்னாங்க. அப்புறம் என்ன குரு 3ல் இருந்தால் மறைவு நல்லதுதானே சார்? நல்லது 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 நல்லது. ஓகே. வணக்கம் சார். குட் ஈவினிங் மேடம். நாராயணியா மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க ஹாரோஸ்கோப் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். எப்படி நான் கிளாஸ்ல சொல்றேன் அது வேற விஷயம். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க கொஞ்சம் கத்துக்க முடியும். ஓகே. அப்புறம் வந்து சும்மா கெஸ் எல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டடி பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ப்ரீவியஸ் ஹாரோஸ்கோப்போட கம்பேர் பண்ணி இது இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எவ்ரி ஹாரோஸ்கோப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹாரோஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இது மிஸ்லீட் பண்ணும். அதனால டோன்ட் கம்பேர் அப்படின்னு சொன்னாங்க. எவ்ரி ஹாரோஸ்கோப் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. அதனால நீங்க வந்து பழசை வச்சுட்டு அதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைக்கு குர்ரோன்னா தெலுங்குல சொல்லுவாங்க. குதிரைக்கு வந்து குர்ரோன்னு குதிரைக்கு குர்ரோன்னா யானைக்கு அரங்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகே. ஸோ அது சொன்னாங்க அவங்க. அப்புறம் செல்வராஜ் வந்து நேத்தி அவரு மேடம் வந்து இந்த ஜாதகத்தை பத்தி சொல்லும்போது செல்வராஜ் வந்து ரொம்ப ப்ராம்ப்டா மேரேஜ்ல வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கும் என்ற மாதிரி சொல்லிட்டாரு அவரு. அது வந்து மேடம் கொஞ்சம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. ரெண்டாவது இந்த ஜாதகத்தை கொஞ்சம் படிச்சுட்டு வந்து நம்ம வந்து பேசணும். ஓகே. நம்ம எல்லாரும் வந்து பேச முயல வேண்டும். பேச பேச வசமாகும் ஜோதிஷம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பேச பேசதான் ஜோதிஷம் வந்து நமக்கு வந்து நம்ம வாயில வரும். ஓகே. வாயில வரும், எண்ணத்துல வரும். ஓகே. அப்புறமா தான் நம்ம வந்து கரெக்டா பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. அடுத்தது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து
1, 4, 7, 10 அந்த லக்னாதிபதி இதுல வருது. அதனால வந்து அது வந்து கேந்திரம். ம். So, அது வந்து ரொம்ப பாசிட்டிவ். அதுவும் இந்த 1, 4, 7, 10 வந்து ஃபினான்ஷியலா பாசிட்டிவா இருக்கும் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. கேந்திரம் வந்து பலமா இருந்ததுன்னா அது வந்து பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கும். அதே திரிகோணம் வந்து பலமா இருந்தா அது வந்து உறவுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ. ஓகே. அதாவது கேந்திரம் வந்து நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். திரிகோணம் வலிமையா இருந்ததுன்னா உறவுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் லக்னாதிபதி 8 மறைஞ்சு உச்சம். ஓகே. அவர் 10 புதன் சாரம் வாங்கி, ஓகே, புதனும் அங்க உச்சத்துல இருக்காரு. அந்த புதனும் வர்த்தமா இருக்கிறதுனால வந்து அந்த லக்னாதிபதியோட பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வேல்யூ ஆட் பண்ணாங்க. ஓகே. நான் சொல்றது ஏதாவது சரியில்லைன்னா நீங்க யாராவது கமெண்ட் பண்ணலாம். ஓகே. இது வந்து நான் எடுத்துக்கிட்டது. ஓகே. அப்புறம் ஜென்ம நட்சாதிபதி வந்து செவ்வாய். சார் லக்ன புள்ளி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்கு அந்த குரு 8ல மறைஞ்சிருக்காருங்க ஒரே பாயிண்ட் தான் சொன்னாங்க இல்லைங்களா? ஆமா. லக்ன புள்ளி ஸ்ட்ராங்கா இருக்கிறது குரு 8ல மறைந்தார் இல்லையா? இல்ல ஜென்ரலாவே அந்த லக்னாதி அது ஆக்சுவலா லக்ன புள்ளின்னு ஸ்பெசிஃபிக்கா எடுத்து சொல்லல. சரி. ஓகே. முதல்ல நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம பிரிச்சு பேசுறோம் சார். லக்ன புள்ளிக்கு வந்து ஒரு சாரநாதன் பார்த்து அவர் எங்க நிக்கிறாரு பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றோம். அப்புறம் லக்னாதிபதிங்கிறவர் குரு, அந்த குரு எங்க நிக்கிறாருன்னு பார்த்து ஒரு இது சொல்றோம். ரெண்டு தனியா சொன்னாங்களா அப்படி மொத்தமா சொல்லிட்டாங்க? தனியா சொல்லல. ஆக்சுவலா நேத்து வந்து லக்ன புள்ளின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஓகே. அப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 1, 5, 9 ஆமா எப்படி இருக்கு பாக்குறதுன்னு. அங்க வந்து 1 சரியில்லை, 5 சரியில்லை, 9 சரியில்லாம இருந்தது. அப்படி வந்தது. ஆமா. இங்க வந்து 1 நல்லா இருந்தது. ஓகே சரி. ஓகே. அப்புறம் ஜென்ம நட்சாதிபதி செவ்வாய், அவர் வந்து பஞ்சமாதிபதி ஆயிட்டார் அவரு. அது பஞ்சமாதிபதி ஆனது வந்து ரொம்ப நல்லது. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. ஓகே. அதுவும் பஞ்சமாதிபதி வந்து செவ்வாய். அதுவும் 5ம் சாரி அது வந்து ஆமா பஞ்சமாதிபதி செவ்வாய். அவர் வந்து 6வது ஸ்தானத்துல இருந்தாரு. ஓகே. அது வந்து காலச்சக்கரத்தின் 2ஆம் பாதம். ஓகே. மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். 6, 8, 12க்கு உடையவர்கள் வந்து 1, 5, 9க்குடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு. ஆமா ஆமா சொன்னாங்க. அது ஒண்ணு சொன்னாங்க, ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. ஓகே. ஐ வில் ஆட் ஒன் மோர் பாயிண்ட் சார். அந்த 1, 5, 9 உடைய அதிபதிகள் இருக்காங்க இல்லைங்களா? ஆமா. அவங்க வந்து 6, 8, 12 சாரம் வாங்கினா அவங்க வீக் ஆயிருவாங்க, நல்ல பலன் கொடுக்க மாட்டாங்க. ஓ ஓகே. அதே மாதிரி 6, 8, 12ல இருக்கவங்க வந்து 1, 5, 9 சாரம் வாங்கினா பலமாயிருவாங்க. ஸோ அல்டிமேட்லி அந்த 159 அப்படிங்கிற 6, 8, 12 விட என்ன சாரம் அப்படிங்கறத தான் டிசைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பேசிக்கலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1, 5, 9 உடையவர்கள் 6, 8, 12 சாரத்தில் இருந்தால் நல்லது செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஓகே. இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா செவ்வாயை வந்து பஞ்சமாதிபதி 6ஆம் ஸ்தானத்தில், அதாவது காலச்சக்கரத்தின் 2வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால் ஓகே உறவில் சிக்கல் ஏற்படும், டிஸ்பியூட், சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2வது ஸ்தானங்கிறது குடும்ப பாவத்தை குறிக்கிறது காலபுருஷன்ல. அது செவ்வாய் உட்கார்ந்தா கலகம் ஏற்படும். ஆமா. ஓகே. அப்படிதானே சார்? ஆமா அப்படிதான். கரெக்ட். செவ்வாய் 5ஆம் பாவத்திற்கு அதிபதி. ஆனால் 6ல் மறைந்து சந்திரன் 8ம் சாரம் பெற்று குடும்பம், பூர்வ ஜென்ம பிரச்சனை வளரும், குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஓகே. சந்திரன் வந்து 8ஆம் சாரம் பெற்று, சந்திரன் 8ல் இருந்து ஆமா சந்திரன் வந்து 8ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் வந்து செவ்வாய் சாரம் பெற்று ஓகே 10ல். ஓகே.
ஸோ குடும்பம் பூர்வ ஜென்ம பிரச்சனை வளரும், குடும்பத்தில் பிரச்சனை வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் மற்ற அதிபதிகளை பத்தி சொன்னாங்க. இந்த 1, 5, 9 நம்ம பேசினோம் இல்லைங்களா? ஆமா. எஸ் சார். அப்புறம் வந்து 10ஆம் பாவத்துல வந்து நிறைய கிரகம் இருந்ததுன்னா அது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. 2 கிரகம் மேல இருந்ததுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் மேரேஜ்க்கு, எஸ்பெஷலி மேரேஜ்க்கு வந்து அது நாட் குட் ஃபார் மேரேஜ். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மற்ற அதிபதிகள் 1, 5, 9க்கு உடையவர்கள் சாரத்தில் இருந்தால் அவர்களது தசாபுத்தி காலத்தில் நல்லதே செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து சார் ஜஸ்ட் ஒன் क्वेश्चन சார். அவர் வந்து செல்வராஜ் சார் வந்து அது பார்த்த உடனே மேரேஜ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு, மேடம் அப்ரிஷியேட் பண்ணாங்க சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. என்ன லாஜிக் வச்சு சொன்னாரு அவர் மேரேஜ்ல ப்ராப்ளம் வரும்ட்டு? How did he understand that or make it out? அவர் வந்து எப்படி சொன்னாருன்னா வந்து லக்னத்துல சனி இருக்காரு, சப்தமஸ்தானத்துல வந்து அதை பார்த்து அது வச்சுதான் சொன்னார் அவரு. பிளஸ் சப்தமஸ்தானம் வந்து புதன் ஸ்தானம். ஓகே. புதன் வந்து 10ல் இருந்து செவ்வாய் வாங்கினதுனால அவர் சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். லக்னத்துல சொன்னா அது சனி வந்துட்டு நிஷ்பலம் ஆயிடும். கரெக்ட், நிஷ்பலம் ஆகும். 7ல வந்து சனி இருந்ததுன்னா திக்பலம், 7க்கு ஆப்போசிட் 1ல இருந்தா சனி வந்து நிஷ்பலம். சனி வந்து 7ல இருந்தா திக்பலம். திக்பலம்னா ஸ்ட்ராங். ஆனா 1லயே இருந்ததுனால தட் இஸ் கால்ட் நிஷ்பலம், which is weak. அதான் சொன்னாங்க மேடம். ஓகே. சுக்கிரன் வந்து நீச்சம் இருந்தாரு, 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் 5ஆம் பாவாதிபதி சாரத்தில் இருந்தது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜெனரலாவே இந்த ஜாதகருக்கு வந்து நிறைய கிரகங்கள் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. ஓகே. அதனால வந்து செவ்வாய் சாரம் வாங்கினது, அதுவும் பஞ்சமாதிபதி சாரம் வாங்கினதுனால ஜெனரலாவே அது வந்து செவ்வாய் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு டாமினேட்டிங்கா இருக்கும். அதனால நல்லதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே. அதாவது சுக்கிரன் நீச்சமானாலும் சுக்கிரன் இங்க 6ஆவது அதிபதி. ஓகே. இருந்தாலும் அவருக்கு வந்து செவ்வாய் சாரம் வாங்கினதுனால நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே. அப்புறம் சுக்கிரன் வந்து தனுர் லக்னத்துக்கு ஏற்றவர். ஜெனரலா வந்து ஏற்றவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே. சுக்கிரன் வந்து தனுர் லக்னத்துக்கு ஜெனரலா வந்து ஏற்றவர் அல்ல. ஓகே. ஆனா இங்க வந்து சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதி. தனுர் லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து ஏற்றவர் அல்ல. ஓகே. ஆனால் இங்க வந்து சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதி சாரம் பெற்றதனால் அந்த பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. So ultimately the Saranathan decides more than the planet. ஆமா. Ultimately the Saranathan decides more than the planet. Correct. அந்த அதனாலதான் சாரணாதனை பார்க்க சொல்றாங்க. பிகாஸ் அந்த கிரகம் கூட அந்த சாரத்தை ஒட்டி தான் பலனே கொடுக்கும். அதனால வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே சார். சுக்கிரன் தனுர் லக்னத்துக்கு ஏற்றவர் அல்ல என்றாலும் பஞ்சமாதிபதி சாரம் பெற்றதால் நல்லது. அப்புறம் மாரகாதிபதி 7ஆம் ஸ்தானம் புதன். ஓகே. அவர் 10ல் அமர்ந்து உச்சம் அடைந்தார். ஆனாலும் பஞ்சமாதிபதி சாரம் பெற்றதால் நல்லது செய்யலாம். ஓகே.
புதனும் வந்து அங்க வந்து உச்சம் அடைஞ்சாலும் 10வது சப்தம். நார்மலா என்ன சொல்லுவாங்க, அந்த சப்தமாதிபதி 10ஆம் இடத்தில், அதாவது காலச்சக்கரத்தின் 6வது இடத்தில் இருந்தால் நல்லது இல்ல அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. வந்து எந்த கிரகம் இருந்தாலுமே அது காலச்சக்கரத்துல 6வது வீடு அப்படிங்கறதுனால அது அவ்வளவு ஒன்றும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து பஞ்சமாதிபதி சாரம் வாங்கினதுனால நல்லா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த 10வது வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு உத்தியோகத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு இதுவா இருக்கு அவங்களுக்கு. அவங்க ஜென்ரலா என்ன சொன்னாங்கன்னா 10வது இடத்துல வந்து 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. திருமண வாழ்க்கைக்கு நல்லதில்லை இல்லையா? திருமண வாழ்க்கைக்கு நல்லதில்லை. ஆமா, 10வது இடத்துல வந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் நல்லதில்லை மேரேஜ் லைஃப்க்கு. ஓகே. அதான் இப்ப சொன்ன காலபுருஷ தத்துவப்படி 6வது இடத்தில் 6வது இடத்தில் சனாதிபதி புதன் செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்வை சோபிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இதில் வந்து. ஓகே. அப்புறம் இங்க வந்து புதன் செவ்வாய் 10ஆம் பாவம். ஓகே. வேலை, ப்ரொஃபஷன், திருமண வாழ்வை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடத்தில் சப்தமாதிபதி இருந்தால் திருமண வாழ்வு சோபிக்காது. ஓகே. இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து அந்த புதன் வந்து அங்க அவங்களோட 10வது இடத்துல இருக்கிறதுனால ஓகே ரெண்டு விதமா பார்க்கணும் அதுன்னு சொன்னாங்க. ஓகே. ஒன்று வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி, அறிவு, அந்த ப்ரொஃபஷன் அதுக்கு உண்டானதெல்லாம் கொடுப்பாங்க. எது கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த திருமண வாழ்வுக்கு சம்பந்தமான இதுல வந்து அது வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அதை நீங்க 2ஆ பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே புதன் 2 பண்றாரு. ஒன்று வந்து ப்ரொஃபஷனுக்கு அது உண்டான படிப்பு, அதுக்கு வேலையோ, அதுக்கு உண்டான வருமானம், அதுக்கு வந்து அவர் ஸ்டடி பண்ணி கொடுக்குறாரு. ஆனா திருமண வாழ்வில் வந்து பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. ஓகே. அப்புறம் 8ஆம் வீட்டுல வந்து சந்திரன் இல்லையா? சந்திரன் அந்த புதன் வேற உச்சம் அடைஞ்சு இருக்காரு சார். உச்சமாவும் இருக்காரு, சுய வீட்டுல இருக்காரு, மூல திரிகோணத்துல இருக்காரு இல்லையா? பிளஸ் வர்க்கோத்தமா வேற இருக்காரு. வர்க்கோத்தமாவும் இருக்காரு. புதன் வர்க்கம், சுக்கிரன் வர்க்கம். ஓகே. நம்ம எக்ஸ்பர்ட் வந்துட்டாரு சார். நமஸ்காரம். வெரி சாரி. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் வெளியில வேலையா இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ். அதான் சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் வந்துட்டாருன்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆமா சார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே மேரேஜ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களாம்ல? ஒரு செகண்ட் நான் போட்டுக்கிறேன். ஒரு செகண்ட். சொல்லுங்க. ஹலோ. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே மேரேஜ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களாமா? என்ன பேசிஸ்ல சொன்னீங்க சார்? பேசினா அது செவ்வாயோட 8ஆம் பார்வை வந்து சனி பார்க்கிறாரு சார். இது வந்தாவே இதுல வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா. அது இல்லாம 2ஆம் இடத்துல வந்து ராகு வக்ரம் வேற. இது ஒரு ப்ராப்ளம். அதனால எனக்கு தெரிஞ்சது வந்து இது வந்து மேரேஜ் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் உண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் ராகு வந்து குடும்பஸ்தானத்துல இருக்கிறது தான் நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்ல சார்? ஆமா சார். ஆமா சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது. சார் எதை வச்சு சார் செவ்வாய் படுறதுனாலயா? 8ஆம் பார்வையினால சனி பாக்குற. சனி அண்ட் செவ்வாய் பார்வை வந்தாலே சரி 100% ஃபேமிலியில ப்ராப்ளம் வரத்தான் செய்யும்.
இந்த நிறைய ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன், பர்சனலா என் ஃபேமிலியில கூட பார்க்கறேன் நான். செவ்வாயோட பார்வை சனிக்கு வந்தது அப்படின்னா இதா இருக்கும். அதுவும் இல்லாம மற்றது 2வது இடத்துல வந்து ராகு இருக்கு. ஓகே. 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கு. குருவோட பார்வை இருக்கு, இருந்தாலும் கூட அது சரியா தெரியல. நான் வந்து கடைசியில நான் மேடம்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். குரு வந்து மகரத்துல வந்து நீச்சம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துல வந்து குரு நீச்சம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது பினான்சியல் பொசிஷன் எப்படி சாலிடா இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. தனகாரகன் வந்து தனஸ்தானத்துல வந்து நீச்சம் ஆகிறாரு. அதனால அது கேட்டா மேடம் சொன்னாங்க, இல்ல அது இந்த ராகு இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. தனகாரகன் எப்படி குரு வர்றாரு? குரு எஸ், தனகாரகன் புத்திரகாரகன் அப்படிங்கிறது வந்து குரு தான். ஓகே. சார் கிரக காரகத்துவத்தில் வந்து இது ரெண்டையும் குருக்கு சொல்ல. ஆமா 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 கரெக்டா. தனகாரகன் மற்றும் புத்திரகாரகன் ரெண்டுமே குருக்கு சொல்லும். ஆமா. ஓகே. அப்புறம் வந்து 8ஆம் இதுல சந்திரன், அப்புறம் இந்த 10 ஒன்பதாம் பாகியவதி சூரியன், இவங்கெல்லாம் வந்து எல்லா பேரும் வந்து செவ்வாய் சாரம் வாங்கினதுனால ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அது இந்த முதல் முறையா நான் வந்து மேடம் சொல்றதை கேட்கிறேன். அதாவது 5ஆம் 1, 5, 9 இந்த இடத்தின் அதிபதிகளோட சாரத்தில் எந்த நட்சத்திரங்கள் அமர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வெற்றியோட தான் முடியும் அப்படின்னு 2-3 தடவை சொன்னாங்க. ஆமா, கரெக்ட். நீங்க வரதுக்கு முன்னாடி நாங்க பேசினோம் அதை பத்தி. ஆமா, 1, 5, 9 இது பற்றி அது ஒன்று சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு ஷேர் இருந்தது. ஆனா இந்த ஜாதகத்துல பாருங்க 4 பேர் செவ்வாயோட சாரத்துல தான் இருக்காங்க. அதான் சொன்னாங்க 4 பேர் இருக்காங்க, அதனால செவ்வாய் தான் டாமினேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. வணக்கம் சார். நீங்க தனத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அதாவது 2ஆம் இடத்துல குரு நீச்சமாவார், எப்படி தனம் வந்து ஜாஸ்தி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? எஸ் எஸ், ஆமா ஆமா, எனக்கு ஒரு டவுட் அது. இல்ல 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 அது வந்து எப்படின்னா 2ஆம் இடத்த அதிபதி லக்னத்தில் சனி, 2ஆம் இடத்த அதிபதி லக்னத்தில் சனி. சனி வந்து பொதுவாவே சனி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா நல்ல தனத்தை கொடுப்பார். 2வது குரு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் உச்சமாகி. அந்த இடத்துல அவர் நீச்சத்தை அப்படிங்கிற மாதிரி எடுக்க வேண்டாம், அந்த இடத்துல ராகுவே இருக்கிறதுனால ராகு வந்து மல்டிப்ளை பண்ணுவார், அத குரு தூண்டி விடுவார். குரு வந்து அதை வந்து விரிவுபடுத்துவார் 7ஆம் பார்வையா பார்த்து. ஓகேங்களா? ஓகே மேடம். அதான் எனக்கு ஒரு டவுட். அது நான் அந்த டவுட் வந்து கடைசியில கேட்டேன் மேடம், எண்ட் ஆஃப் த கிளாஸஸ்ல கேட்டேன் மேடம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பெரும் தனத்துக்கு அதிபதி குரு தான். ஆமா ஆமா, பெரும் தனத்துக்கு அதிபதி குரு. அன்னன்னைக்கு நம்மளுக்கு கையில புழங்கிக்கிட்டு இருக்க அந்த தனத்துக்கு அதிபதி சுக்கிரன். ஒருத்தவங்களுக்கு பெருந்தனம் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னா குரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அதுவும் ராகுவோட கனெக்ட் ஆகும்போது அது பார்வை, அது நான் சொல்றேன், ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த மல்டிப்ளை பண்ணுவார். அது நல்ல இடமா இருந்தாலும் சரி, கெட்ட இடமா இருந்தாலும் சரி. அவர் வந்து தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு ராகு. தனஸ்தானாதிபதி சனி வந்து லக்னத்துல. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த தனத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணினாலும் லக்னத்துல சனி இருக்கிறதுங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி, அந்த ஒரு 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது மாறுபட்ட திருமண வாய்ப்பையும் கொடுத்துருவார் செவ்வாயோட பார்வையினால. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க செந்தூர் மேடம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ராகுவை பத்தி ஸ்பெசிபிக்கா கேட்டதுக்கு வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் உயரணும்னு சொன்னாங்க அவங்க. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் தாழணும்னு சொன்னாங்க. இங்க வந்து சனி வந்து லக்னத்துல இறங்கி கொஞ்சம் வீக் ஆனதுனால வந்து ராகுவுக்கு வந்து அவ்வளவு எஃபெக்ட் இல்லைன்னு தான் சொன்னாங்க அவங்க. இல்ல தசை வரல சார், நான் தசையை பத்தி நான் பேசவே இல்ல. தசை வந்து ராகு தசை இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன தசை நடந்துகிட்டு தசையை பத்தி சொல்லல மேடம். அப்ப என்ன தசை நடக்குன்னு நம்ம செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். அதுலயே ரைட். அவங்க நம்ம ஜெனரலா நான் வந்து நேத்து கேட்டது ஸ்பெசிபிக்கா இல்ல, இந்த கட்டத்துல வந்து ராகுவை பத்தி நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் சொன்னாங்க,
ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் உயரணும், இங்க வந்து சனி வந்து உயரல, அதனால ராகுவான பெரிய எஃபெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அதை இப்ப சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா அங்க ராகு வந்து எல்லாத்தையும் பெருசு பண்ணி கொடுப்பாருன்னு, அந்த லாஜிக் உதைக்குது, அதனால தான் கேட்டேன். இல்ல அந்த லாஜிக் உதைக்குது அப்படிங்கிறத விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை நடந்தாதான் நம்மளுக்கு வந்து அதை பார்க்கணும். ராகு வந்து பொதுவாவே இப்ப நீங்க கேட்டீங்கன்னா தனக்காரகன் லக்னத்தில் இருக்கும்போது அது பெரும் தனத்தை தான் கொடுப்பாரு. அதுவும் சனி பொதுவாவே சனி வந்து தனுர் லக்னத்துக்கு அவர் போய் 2ல உட்காரும் போது கண்டிப்பா அவர் பெருந்தனத்தை கண்டிப்பா கொடுப்பார். அது நானும் நிறைய ஜாதகத்துல பாத்திருக்கேன். சனி 2ல உட்கார்லையே மேடம், சனி இங்க சாரி 2ஆம் அதிபதி லக்னத்தில். ஓகே சாரி 2ஆம் அதிபதி லக்னத்தில். அதுவும் இந்த தனுர் லக்னத்துக்கு அவர் வந்து அது ஒரு வகையில இதுவா இருந்தாலும் அவர் வந்து சமக்கிரகம் தான். அவர் வந்து கெடுக்க மாட்டார் தனுர் லக்னத்தை பொறுத்த அளவுல. அவர் போய் 2ஆம் இடத்துல வக்ரமாகாம இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரும் தனத்தை கொடுக்கதான் செய்வார். 2வது தனஸ்தானத்தை வந்து குரு பாக்குறார். ஒண்ணு அல்ல, இந்த தனம் விஷயத்துல வந்து அவங்க சொல்லும் போது வந்து ராகு தனம் லீக் அவங்க வந்து சொல்லவே இல்லை, நீங்க சொல்றீங்க. ஓகே. 2வது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த புதனை பத்தி சொல்லும் போது அந்த படிப்பு, அது வழியா உத்தியோகம், அது வழியா ஒரு ஆமா, ஏன்னா குரு வந்து ஆயில்யத்துல தானே இருக்கார். இல்ல அவர் குருவை சொல்ல மேடம், புதன் வந்து 10ல இருக்கிறதுனால, ஓகே, புதன் வந்து 10ல இருக்கிறதுனால வந்து, அதுவும் அந்த சப்தமாதிபதி வந்து 10ல இருக்கிறதுனால வந்து 2 பண்ணணும். ஒன்று வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் இன்கம் பார்க்கணும், 2வது வந்து மன வாழ்க்கை. இந்த லேடிக்கு வந்து ப்ரொஃபஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு, நல்ல ஜாப் எல்லாம் கொடுத்துருந்தாலும் மன வாழ்க்கையை பாதிக்கிறாங்க. அதனால இங்க வந்து புதன் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா தனம், பணம், வரவு எல்லாம் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஆமா சார், அதாவது நம்மளுக்கு லாபம்ங்கிறது வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி தனம்ங்கிறது 2ஆம் இடத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் இல்லையா? ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும் தனம்ங்கிறது குரு தான். அவர் வந்து 2ஆம் வீட்டை தான் பாக்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்கல. 11ஆம் அதிபதி 10ல போய் உட்கார்ந்துருக்காரு, அதான் 5ஆம் அதிபதி சாரத்துல நிக்கிறார். அப்ப இங்க லாபம் நிறைய தனம் கொடுக்கறது வந்து குரு தான் கொடுக்குறாரு. அந்த இடத்துல ராகு இருந்து மல்டிப்ளை பண்றாரு. இங்க 3 கிரகம் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகதான் செய்யுது. தனஸ்தானாதிபதி லக்னத்தில். அப்ப இவங்க லக்னங்கிறது நாம, இவங்க மூலியமான ஒரு வருமானம். ஓகே மேடம், இது வந்து ஒண்ணா நம்ம ஒரு நோ ப்ராப்ளம், பாயிண்ட் நோட்டட். ஆமா சார், இன்னொன்னு சனி வந்து லக்னத்துல இருக்கு. சனி வந்து லக்னத்தில் இருந்தாலும் அது சனி வந்து நிஷ்மலம் ஆயிடுது. ஆமா, நிஷ்மலமாகி தன்னுடைய 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தையும் பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? திருமண விஷயத்தில் தான் அவர் குறையை ஏற்படுத்துவார். பெண்ணின் வயதை விட ஆணின் வயது மிக மிக அதிகமான இதுல கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மேடம் சொன்னது. ஏன்னா சனிக்கு இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லை, நிஷ்பலமா போயிடும். அதனாலதான் சொல்றேன், அந்த தனஸ்தானத்துல வந்து ராகு மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாருன்னு சொல்ற லாஜிக் உதைக்குதுன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அந்த வீடு கொடுத்தவங்க வந்து உயரணும்னு சொன்னாங்கல்ல. மேடம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்தது யாரு? சனி. சனி இங்க நிஷ்பலமாயி வீக்கா இருக்காரு, அதனாலதான் அந்த கான்செப்ட் வரலன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க சொல்றது புரியுது, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஆனா ராகு தசை, உண்மையிலுமே சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட். ராகு தசைக்கு வீடு கொடுத்தவனோ கால் கொடுத்தவனோ நல்ல ஒரு இடத்துல நல்ல பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் நல்ல ஒரு பலன். அது ராகு தசை பண்ணும், ராகு தசை பண்ணும். இதே இது ராகு தசையா நடக்குதா என்னங்கிறத நம்ம தசை என்ன தசை நடக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே. ஆனா பெரும் தனத்தை வந்து கொடுக்கறது குரு தான். அவர் வந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு, ஆயிலிய நட்சத்திரத்துல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு. இங்க சனி வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி சாரத்துல இருக்கார், பூராடத்துல இருக்கார். ஓகே. 11ஆம் அதிபதி சாரத்துல இருக்கார். ஒரே நிமிஷம் மேம், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். சுக்கிரனுக்கு அப்ப வந்து தனம் கொடுக்கறதோ அல்லது வந்து இது கொடுக்கறதுக்கோ அந்த இது கிடையாதா? லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, அதனால நீட்ட பங்கமா தானே இருக்கார் சுக்கிரன். அவர் சாரத்துல தானே சனி நிக்கிறார். ஆமா, அவர் 10ல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அவர் தனக்காரகனே கிடையாதான்னு கேக்குறேன் நானு. சுக்கிரன் தனக்காரகன், பெரும் தனக்காரகன் 2 பேருமே வருவாங்க மேம். அது பெரும் தனத்துக்கு அதிபதி குருதான். ஓகே, குருதான் பெரும் தனத்துக்கு அதிபதி குருதான். மேடம் ஒரு 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 திருத்தம் அதுல, அந்த நம்ம பாவ காரகத்துவம் எல்லாம் பார்க்கும்போது 2ஆம் பாவத்தினுடைய காரகன் வந்து குருன்னு தான் சொன்னாங்க மேடம், சுக்கிரன் சொல்லல. சுக்கிரன் வந்து 7க்கு மட்டும் தான் காரகன் சொன்னாங்க. 2க்கும் குரு தான் காரகன், 9க்கும் குரு தான் காரகன். 2 வந்து சிறுநிதி, 9 வந்து பெருநிதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
ஆமா, பெருநிதிக்காரகன் குருதான். இல்ல ரெண்டாம் பாவத்து காரகன் வந்து குரு தான், சுக்கிரன் இல்ல. அக்கார்டிங் டு மேடம் சொன்னதுபடி சுக்கிரனுக்கு வந்து ஒரே ஒரு காரகம் தான் இருக்கு, அது வந்து 7ஆம் பாவத்துக்குரியது. அது காரகம் சார். நீங்க டெய்லி அன்னன்னைக்கு நம்ம ஒரு 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 பணம் நம்ம கிட்ட பழங்கும் இல்லையா? ஆமா மேடம். அன்னன்னைக்கு ஒரு பணங்கிற பணத்துக்கு அதிபதி சுக்கிரன். இல்ல அதுக்கும் குருன்னு தான் சொன்னாங்க. ஒரு இல்ல பெரும் தனத்துக்கு மட்டும்தான் குரு. அன்னன்னைக்கு நம்ம கையில பழங்குற தனத்துக்கு அதிபதி சுக்கிரன். அங்கதான் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க அதுக்கும் குரு தான் சொன்னாங்க. சரி, நம்ம கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா மேடம் கிட்ட போய் கேட்டுக்கலாம். நோட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார். அந்த காரகன் 12 பாவங்களுக்கும் காரகங்கள் போட்டோம் இல்லைங்களா சார், பாவ காரகன். ஆமா, அந்த நோட்ஸ்ல இருக்கே. லக்னத்துக்கு வந்து சூரியன், 2ஆம் பாவத்துக்கு வந்து குரு, 3ஆம் பாவத்துக்கு செவ்வாய், சுகஸ்தானத்துக்கு வந்து சந்திரன், 5க்கு வந்து குரு, 6க்கு வந்து புதன், 7க்கு வந்து சுக்கிரன், அப்படி சொல்லிட்டு போனாங்களே அவங்க. ஆமா சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரும் தனத்துக்கு குரு தான் காரகன் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுதான் உண்மை. சிறு தனத்துக்கு சுக்கிரன் காரகன். அதான் அந்த பாயிண்ட் சொல்லல. அன்னன்னைக்கு பழங்குற பணத்துக்கு சுக்கிரன் காரகத்துமா வருவாரு. ஆமா, அப்படி சொல்ல மேடம். அந்த அன்றைக்கு பழங்குற பணம் வந்து 2ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த 2ஆம் பாவத்துக்கு குரு தான் காரகன் மாதிரி சொன்னாங்க. சரி, இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மேடம் கிட்ட கூட கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா பெரும் தனத்துக்கு குரு, அன்னன்னைக்கு பழங்குற பணத்துக்கு வந்து சுக்கிரன் காரகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அன்னன்னைக்கு பழங்குற பணம் வந்து எந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது மேடம்? அது பாவத்துக்கு சம்பந்தப்பட்டதா வராது சார். அது வந்து சுக்கிர காரகத்துவமா வரும். காரகத்துவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இந்த பாவகம் அந்த பாவகம் எல்லாம் வராது சார். ஒண்ணு சொல்றேன். செந்தூர் மேடம் சொன்னாங்கல்ல, அத கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. இப்ப காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் யாரு? ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன். 2ஆம் இடத்தோட காரகத்துவம் இது என்ன? உங்களுக்கு ஆதிபத்தியம் என்ன? தனம், தனம், குடும்பம், வாக்கு. இத பேஸ் பண்ணி தான் செந்தூர் மேடம் சொல்றாங்க. அவங்க ஜெனரலா என்ன சொன்னாங்கன்னா, புதன் வந்து கொடுக்கறது வந்து புத்தி, வித்தை, அறிவு, அப்புறம் ஜோதிஷம், மேத்தமேட்டிக்ஸ், லேர்னிங், சிற்பம், சங்கீதம், நாட்டியம், ஓகே, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒழிய வந்து பணமோட மேலாண்மை பத்தி ஒன்றும் சொல்லலை இதுல. ஓகே, அதனால நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சுக்கிரனுடைய காரகத்தை பத்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்ச பழைய கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி பியூட்டி, நளினமா இருக்கிறது, அதான் அறிவு, வித்தை, ஆமா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் பரவாயில்ல, என்னையோ இப்போ ஒருத்தர் சொல்றதுனால வந்து நம்ம திருப்பி சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சார், சுக்கிர தசை வந்தா யோகக்காரகன் சுக்கிரன் அடிச்சிருச்சு பார் யோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. அது வந்து அழகு, நளினம் அதை வச்சு மட்டும் சொல்றது கிடையாது. அன்னன்னைக்கு உனக்கு கையில கரெக்டா காசு புழங்குறதுக்கு வந்துருப்பா, உனக்கு சுக்கிர காரகத்துவம் நல்லா இருக்கு, நீ கவலையே படாம இரு அப்படிங்கிறதுக்கு காரகத்துவமும் அது வரும். அன்னன்னைக்கு உனக்கு செலவுக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பெருந்தனம் வருமா அப்படின்னு கேட்டா அது குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருந்தா மட்டும்தான் பெருந்தனம் கிடைக்கும். சரி, ஓகே சார். இன்னொன்னு, நம்ம இந்த ஜாதகத்துல வந்து கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. அதான் இந்த ஜாதகத்துல வந்து நம்ம மெயினா அலச வேண்டியது அவங்களோட திருமண இதை பற்றி தான். மேடம் அதிகமா சொன்னது திருமண இதை பத்தி தான் பேசுனாங்க. எப்படி திருமணம் பத்தி, எப்படி இவங்களோடது ஃபெயிலியர் ஆச்சு, மத்த எல்லாமே சக்சஸ் ஆகி இது மட்டும் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு, அதை பத்தி நம்ம கொஞ்சம் நம்மளோட பார்வையில எப்படி இருக்குன்னு ஒரு அலசி அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க சார். வரதராஜன் சார் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு போட்டிருந்தீங்க டெலிகிராம்ல, ஏதோ சாட் ஜிபிடில ஏதோ ஒண்ணு இது பண்ணி போட்டிருந்தீங்க. அதுவும் மேடம் எடுக்கிற கிளாஸும் கரெக்டா இருந்ததா? இல்ல மேடம், அது வந்து சும்மா ஹோப்லெஸ் அது. அதனாலதான் சொன்ன சாட் ஜிபிடில பாக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த ஜாதகத்தை பத்தி வந்து எல்லாம் பெருமையா தான் சொல்லியிருந்தது, ஒரு கஷ்டமும் சொல்லவே இல்லை. போன வாட்டி ஜாதகமும் போட்டு பார்த்தேன், இந்த வாட்டி ஜாதகமும் போட்டு பார்த்தேன். அது மேடம்
சொல்ற மாதிரி அந்த ஒரு நுணுக்கம் அதெல்லாம் அதுல வரவே இல்லை. அதனால வந்து வராது. கரெக்ட். அதனால வந்து சாட் ஜிபிடி வந்து நம்ம பாக்குறதை விட மேடம் சொல்றதை கேட்டு நம்ம கத்துக்கிறது பெட்டர்ன்றதுக்காக தான் அதை போட்டேன். ஏன்னா அது ஜென்ரலா ஒரு கிரகம் இது பண்ணும், இந்த பாவம் இது பண்ணுங்கிறத அவன் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஆனா ஒவ்வொரு லக்னத்துக்கு ஓகே அது கூட சரியா போடல அவங்க. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறுபாடு வரும். அதுக்குதான் நம்ம வந்து நான் ஷேர் பண்ணதுக்கு காரணமே வந்து சாட் ஜிபிடி வந்து ஒன்னும் பெருசா எஃபெக்டிவா ஒன்னும் இல்ல, அதை நம்ம பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னேன். ஓகே, நம்ம குரு வந்து மேடம் தான், சாட் ஜிபிடி இல்ல அப்படின்னு சொன்னேன். ஓகே சார், நான் மறுபடியும் ஒரு பிரச்சனையை கிளப்புறேன், கேளுங்க. அதாவது இது வந்து உபயலக்கணம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் வந்து உபயலக்கணம். உபயலக்கணத்துல வந்து லக்னாதிபதி சனி. 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து 10ஆம் இடத்துல வந்து ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தும் கூட அந்த மேரேஜ் எப்படி ஃபெயிலியர் ஆகுது? மேடம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. உபயலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி மறையணும். மறைஞ்சிருந்தா மட்டும்தான் லைஃப் வந்து கல்யாண பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். இந்த லக்னங்களுக்கு வந்து இந்த கிரகம் இப்ப இந்த உபய லக்னத்துக்கு இதே புதன் வந்து 7லே இருந்து லக்னத்துல எந்த கிரகம் இல்லைன்னா கல்யாணமே நடக்கிறது கஷ்டம்தான். இல்லைன்னா 2வது திருமணத்துல கொண்டு விட்டுரும். இல்ல இங்க பாருங்க, உபய லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து அதாவது லக்னாதிபதி 8லயோ இல்ல 6லயோ மறைஞ்சா மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வராஜ் சார், மேடம் என்ன சொன்னாங்கன்னா, சப்தமாதிபதி இந்த ஜாதகருக்கு வந்து சப்தமாதிபதி வந்து புதன், அவர் வந்து 10வது இடத்தில், அதாவது காலச்சக்கரத்தின் 6வது இடத்தில் இருந்தால் திருமண பிரச்சனை வரும். ஜெனரலாவே பிரச்சனை வரும். 2 விதமா பார்க்கணும் அத. இல்ல அதே மாதிரி சுக்கிரனும் வந்து அந்த சப்தமாதி அந்த 6வது இடத்துல வந்து நிக்கிறது வந்து அவ்வளவு நல்லது இல்ல கல்யாணத்துக்கு அப்படின்னு அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம் சொல்லி. ஆமா, சுக்கிரன் வந்து இந்த இடத்துல நீச்சமாகுது. நேத்தி ஸ்பெசிபிக்கா சொன்னது வந்து அவங்க வந்து சப்தமாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் அது வந்து ஜெனரலா ப்ராப்ளம் வரும், அந்த பலன் சரியா கொடுக்காது. ஆனா புதன் வந்து அந்த இடத்துல நீங்க 2ஆ பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு வந்து அறிவு, வித்தை, அந்த ப்ரொஃபஷனல் இதுல வந்து புதன் வந்து பலன் கொடுத்திருக்காரு, அதனால மன வாழ்வில் கை வைத்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. இப்படியும் எடுத்துக்கலாமா சார்? சனியோட பார்வை 7லயும் இருக்கு 10லயும் இருக்கு. அந்த 7ஆம் அதிபதி உள்ள 2 இடத்துலயுமே 10ல இருக்கிறதுனாலதான் கடுமையான உழைப்பை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? உழைப்பை வந்து சனி கொடுத்துருவார், அந்த வேலையை எந்த ஒரு தடையும் இல்லாம கொடுத்துருவார் 10ஆம் பார்வையா பாக்குறதுனால. அது ரொம்ப நல்லதுதான், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா 7ஆம் பார்வையா பாக்குறது தான் அதான் 7ஆம் பார்வையா பாக்குறதுங்கிறத விட லக்னத்துல இருந்து செவ்வாயோட பார்வை வாங்கினது தப்பு, சார் சொன்ன மாதிரி. இல்ல மேலோட்டமா இந்த ஜாதகத்தை பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகமா தெரியும். ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகமா தெரியும். 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கு, அது இல்லாம குரு வந்து உச்சம், 2ல ராகு, 8ல கேது. ஜாதகம் ஸ்ட்ராங் தான் சார், அதனாலதான் அவ்வளவு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒண்ணு யோசிங்க சார், ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க, அதனாலதான் அவ்வளவு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க சில விஷயங்களுக்கு. இன்னொன்னு தனுர் லக்னத்துக்கு, இந்த தனுர் லக்னத்துக்கு நான் சொல்றேன், தனுர் லக்னத்துக்கு தனுஷ்லயே குரு இருந்தாருன்னா டாக்டர் ஆயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சுத்தம் பார்க்கும். குருங்கிற கிரகம் வந்து இந்த பிளட் இதெல்லாம் பக்கத்துல கூட நெருங்கி இருக்காது. அவர் போய் 8ல மறைஞ்சதுனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த பிளட் அது இதுல எந்த ஒரு அருவருப்பும் இல்லாம அவங்க அந்த ப்ரொஃபஷனல்ல, ஏன்னா குருங்கிறது அவங்க புரியுதா அவங்களுக்கு? லக்னாதிபதி அவர் போய் 8ல மறைஞ்சிட்டார். 8ல மறைஞ்சா என்ன பண்ணும்? அந்த காரகத்துவம் வந்து மறைஞ்சு போயிடுது. அதாவது அவங்களுடைய அந்த நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிடுவோம், குரு வந்து மறைஞ்சா என்ன ஆகும்? அந்த ஒரு அருவருப்பு தன்மை, ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே வந்துரும். சகிப்புத்தன்மை வந்துரும். பொதுவா சுருக்கமா சகிப்புத்தன்மைங்கிறது சாரணே புதன் மேடம். ஆமா சார், புதனா இருந்தாலும் அவர் 8ல புதன் அது ஓகே. ஆனா அவர் 8ல போய் மறைஞ்சதுனாலதான் அந்த ஒரு சுத்தம் பார்க்காம அவங்க அந்த டாக்டருங்கிற ஒரு தொழிலை கையில எடுத்தாங்க. இல்ல கூட கேதுவும் இருக்கிறதுனால அவரோட அந்த கூட கேதுவும் இருக்கு. அவங்க மூணு விதமா சொன்னாங்க. ஒண்ணு வந்து
பஞ்சமாதிபதி 6வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 6வது ஸ்தானம் வந்து காலச்சக்கரத்தின் 2வது ஸ்தானம். 2வது ஸ்தானம் வந்து குடும்பஸ்தானம். அதனால வந்து குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை, மன சார் உளைச்சல். மெயினா இந்த வாட்டி மேடம் எடுத்த கிளாஸ் வந்து மெயினே அந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும்தான் மெயினா கொண்டு வந்தாங்க. அதுதான் மேடம். மற்றபடி எதுவுமே அவங்க டீடைல்டா சொல்லல. இதை நாம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டுக்கோங்க, தனுர் லக்னத்துக்கு குரு லக்னத்திலே இருக்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப சுத்தம், ரொம்ப ரொம்ப ஒரு நீட்னஸ் இதெல்லாம் பார்க்கும். அவங்க நேத்தி அந்த மேரேஜ பத்தி சொன்ன 3 பாயிண்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் பாயிண்ட் வந்து ஓகே, முதல் பாயிண்ட் நான் இப்ப சொன்ன மாதிரி பஞ்சமாதிபதி செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால 6 வந்து கால சக்கரத்தின் 2ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். அதனால குடும்பத்துல வந்து ஒரு மனஸ்தாபம், ஒரு சண்டை, ஓகே, மன வருத்தம் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? 2வது வந்து சனி சப்தமஸ்தானத்துல பாக்குறதுனாலையும் குரு கேது சாதம் வாங்கினதுனாலையும் மன வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்றது அடுத்தது சொன்னாங்க. குரு கேது சாரம் இல்ல சார், லக்னம் கேது குரு கேது ஒரே கட்டத்துல இருக்காங்க, ஒரே கட்டத்துல. குரு சேர்ந்து இருக்கிறதுனால சாரம் வாங்கல. குரு புதன் சாரம், ஆனா குருவும் கேதுவும் சந்திரன் அதாவது கடகராசியில இருக்காங்க. ஓகே, அது 2 பேரும் இருக்கிறதுனால சனியும் வந்து இந்த சப்தமாவதி பாக்குறதுனால வந்து அந்த சப்தமாவதி வந்து புதன் 10ல் இருக்கிறதுனாலையும் மன வாழ்க்கையில வந்து அடிஷனலா கன்ஃபார்ம் பண்ணி பிரச்சனை கொடுக்குறாங்கன்றது மாதிரி சொன்னாங்க. அவங்க இன்னொன்னு மெயினா சொன்னாங்க, தன் தாயை வந்து பழி தீர்க்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல பண்ண ஒரு தவறுக்கு இந்த ஜென்மத்துல வந்து ஒரு பழி தீர்க்கிறதுக்காக வந்து அதனோட கடனை தீர்த்துக்கிட்டாங்க. அதனால அவங்க அம்மா தான் ரொம்ப மன உளைச்சல் பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அததான் சொன்ன பஞ்சமாதிபதி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா? பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதனாலதான் அவங்க 6ல் இருந்து அந்த குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா அம்மா அஃபெக்ட் ஆகுதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, அதுல அம்மா எப்படி சார் வருது? நீங்க சொல்லுங்க, ஸ்தானம் சொல்லுங்க பார்க்கலாம். பூர்வ புண்ணிய கனெக்ஷன்ல சொன்னாங்க அவங்க. அதாவது ஜாதகம் வந்து பூர்வ புண்ணியம். 5ஆம் இடத்துல லக்னமா வைத்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அதை சொன்னாங்க. அதே மாதிரி அதாவது தாயார் ஸ்தானம் அவங்க போய் 8ல போய் மறைஞ்சிட்டாங்க. அவங்களோட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் மீனம், அத லக்னமா போடுங்க தாயாருக்கு. அத லக்னமா போட்டா அங்க இருந்து 5ல குரு, அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். சார் சந்திரன் சாரம் செவ்வா வந்து சந்திரன் வந்துட்டு செவ்வா சாரம் வாங்கினதுனால அது வந்துட்டு 2nd ஹவுஸ் 6th ஹவுஸ்ல இருக்கிறதுனால அம்மாவை கனெக்ட் பண்ணுறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. சொல்லுங்க மேடம், திருப்பி சொல்லுங்க. அதாவது தனுர் லக்னத்துக்கு என்ன சந்திரன் அம்மா, சந்திரன் வந்துட்டு செவ்வா சாரம் வாங்கியிருக்கு. அண்ட் அத செவ்வா வந்துட்டு 6th ஹவுஸ்ல இருக்கு. கரெக்ட் சந்திரனை வச்சு சொன்னா கரெக்ட் சந்திரன் தாயார்ன்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்ட். அதான் சார், அது எப்படின்னா இப்ப 4ஆம் இடத்துக்கு லக்னமா போட்டீங்கன்னா அதுக்கு 5ஆம் இடம் கடகம் வருது, அங்க குரு உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? அது சந்திரனோட வீடு, காலபுருஷனுக்கு 4வது வீடு. இல்ல மேடம், அவங்க கடைசியில என்னன்னு சொன்னாங்க, அந்த மீனம் வந்து மீனத்துல வந்து இருக்கிற காரகம் வந்து ஏதாவது ஒரு நீங்க எந்த கட்டம் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ணும். இந்த லக்னத்துக்கு வந்து 4வது ஸ்தானம் மீனத்துல இருக்கிறது வந்து தாயார். அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மீனம் வந்து அது கடைசியில சொன்னாங்க. முதல்ல சொன்னது வந்து அவங்க நாராயணி மேடம் சொல்ற மாதிரி சந்திரன் தாயார்னு சொல்லி லிங்க் எடுத்துட்டு வந்தாங்க. அது நம்மளுக்கு எல்லாம் புரியணும் இல்லையா? அது என்ன காரகத்துக்கும் எப்படி நம்மளுக்கு வருதுன்னு தெரியணும் இல்லையா? அதாவது போன ஜென்மத்தோட கனெக்ட் எப்படி வருதுன்னு தெரியல, அதுக்காக சொன்னாங்க. அதாவது மீனம் வந்து எப்பவுமே தாய் வழியில வர ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷன். ராகு வந்து அப்பாவோட சைட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மேம்? இல்லையா, அது மீனம் வந்து எந்த லக்னமா இருந்தாலும் சரி, மீனம் எந்த பாவமா வருதோ அந்த பாவத்தின் இத தீர்க்கறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. புரியுதுங்களா நான் சொன்னது? மீனம் எந்த லக்னத்துக்கு எந்த பாவம். நீங்க சொல்றது எல்லாம் புரியுது சார். இது அம்மா பொண்ணு போன ஜென்மத்துல எப்படி கனெக்ட், அதுதான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்மா பொண்ணு போன ஜென்மத்துல எப்படி கனெக்ட் ஆனாங்க
நீ சொல்றது கரெக்ட். அத அதான் நீங்க மீனம் சொல்லுங்க. அப்படிங்கிறது, மீனம்ங்கிறது 4வது இடம். மேடம் இந்த சொன்னபடி தனுஷ் லக்னத்துக்கு மீனம்ங்கிறது 4வது வீடு. அத 4வது லக்னமா இடம். போட்டீங்கன்னா அங்கிருந்து கடகம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானமா வருதா, 5ஆம் இடமா வருதா, ஆமா, பூர்வ புண்ணியஸ்தானம். ஆனா அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடா வருதா, 4ஆம் இடம். ஆமா சந்திரன் வீடா வருதா. ஆமா இந்த தனுஷுக்கு அந்த பொண்ணுக்கு 5ஆம் இடம் செவ்வாயோட வீடு வருதா, மேஷம் வருதா. ஆமா. அந்த மேசத்தன் அதிபதி செவ்வாய் சந்திரன் சாரம் வாங்கி காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டுல நின்னுகிட்டு இருக்காங்களா. இததான் நான் முன்னால சொன்னேன் உங்கள்கிட்ட. இததான் சார் சொல்றேன், போன ஜென்மத்தோட கனெக்ட்னு சொல்லிக்கிட்டு ஆமா இருக்குது, இப்படிதான் வரும் அப்படின்னு ஆமா சொல்லி ஆமா, சொல்றோம் நம்ம. அதான் நான் அதாவது 2 சொன்னேன். பேரும் எப்படி அந்த ஜென்மத்துல கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறது நம்ம இப்படி எடுக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் ஆமா அப்படிதான் சொன்னாங்க. புரியுதா கரெக்ட். உங்களுக்கு? நான் சந்திரன் புரிஞ்சுக்கிறேன். சாரம். ரைட் ஓகே, சந்திரன் சாரம்ங்கிறது ரோகிணிங்கிறது வந்து அந்த ஒரு பிரசவம், குழந்தை பிறகு அந்த காரகத்துவத்திலையும் வரும் அந்த அந்த நட்சத்திரம் வந்து. அதனால அவங்க குழந்தைக்கு உண்டான அந்த டாக்டரா இருக்காங்க. ஓகேவா? ஓகே சரி வாங்க ஓகேங்களா? வேற. ஓகே, இந்த வேற சப்ஜெக்ட்டுக்கு போவோம் நம்ம. இல்ல இதுல இல்ல அதுலயே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சந்திரன் 5-8 கனெக்ஷன் வர்றதுனால வந்து அது வந்து ஒரு அவமானத்தை உண்டு பண்ணும். ஓகே, அது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் பாஸ்ட் லைஃப்னு சொன்னாங்க மேடம். அதுதான் பாஸ்ட் லைஃப்ல. அதனால தாயை வந்து இல்ல, பழி தீர்க்கிறதுக்காக சந்திரன் இந்த 5 ஜென்மத்துல வந்து சந்திரன் 5-8 கனெக்ஷன் போட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் இந்த பொண்ணுக்கு 8ஆம் இடம் வருது இல்லையா, ம். ஆமா கடகம். ஆமா அதனால போன ஜென்மத்துல உள்ளத இந்த ஜென்மத்துல வந்து தான் தாய்க்கு அவங்க அப்பாவை விட அம்மா தான் ரொம்ப வேதனைப்பட்டு அவமானப்பட்டாங்க ம். அப்படிங்கிறது வருது இல்லையா. அதுதான் அப்படி கனெக்ட் ஆயிருதான். அப்புறம் முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லது பண்ணிட்டு போவோம், கெடுதல் பண்ண வேணாம், சின்ன சின்ன இதுகளை கூட தேங்க்யூ சொல்லுங்க, சாரி சொல்லுங்க சொன்னாங்க. ஆமா நான் சார், லேட்டா correct sir. வந்ததுக்கு சாரி சொல்லிட்டேன். அந்த சாட் ஜிபிடி போட்டு நீங்க இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ ப்ராப்ளம் மேடம். மேடம் இன்னொரு ஆராய்ச்சி பண்ணிடலாம். அதாவது இந்த இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யாரு அப்படின்னா சூரியன். சூரியன் வந்து 11ஆம் இடத்தில் உட்காந்து நீச்சம். சூரியன் உட்கார்ந்த அதிபதி சுக்கிரன் ஆல்சோ நீச்சம். அப்படிங்கும்போது பினான்சியல்ல இவர் இவங்க எப்படி அந்த ஹை லெவல் சுக்கிரன் நீச்ச பங்கம் சார். சுக்கிரன் நீச்ச பங்கம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாக்கியாதிபதி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இதாயிடுறாருல. இல்ல சார், அதுக்குதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போயிடுறாருல. அதுக்குதான் அவர் என்ன சொன்னாருன்னா வந்து எல்லாமே வந்து செவ்வாய் சாரம் வாங்கினதுனால, பஞ்சமாதிபதி சாரம் வாங்கினதுனால சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அப்பா ரொம்ப அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. அப்பா வந்து ரொம்ப அவர் கூட ரொம்ப வருத்தப்படல, அம்மா தான் ரொம்ப வந்து அவமானப்பட்டு வருத்தப்பட்டாங்க அப்படின்னு. பஞ்சமாதிபதி செவ்வாய் இல்லையா, அதனால இந்த சூரியன், சுக்கிரன், சந்திரன் எல்லாருமே வந்து செவ்வாய் சாரம் வாங்கினதுனால வந்து செவ்வாய் டாமினேட்டிங், நல்லா சிறப்புன்னு தான் சொன்னாங்க அவங்க. அந்த நபர் நல்ல பூர்வ புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல சார்? அந்த நபருக்கு நல்ல பூர்வ புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல சார், பூர்வ புண்ணியத்துல தான் பிரச்சனை, மேரேஜ் பிரச்சனையே வந்து அதனாலதான். அதாவது முன் ஜென்மத்துல வந்து அவங்க தாயாருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒரு இது இருக்கும், அதனால பழி வாங்குறது தான் இந்த. ஏன்னா சந்திரனும் வந்து செவ்வாய் சாரம் இல்லையா, பூர்வ புண்ணியாதிபதி சாரம் இல்லையா, எல்லாம் அப்படி கரெக்டா கனெக்ட் ஆகி வருது. அதனாலதான் இந்த லேடி வந்து வயசானவங்களை கல்யாணம் பண்றதுக்கு காரணமே வந்து அம்மாவை பழி வாங்குறதுக்காகத்தான்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. வயசானவங்களை மேரேஜ் பண்றது எந்த பிளானட் சார்? சனி. சனி 7 பாக்குறாரு இல்லையா. ஆமா, அதுதான் உமா மேடம் சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. ஆமா சூப்பரா அவங்க சொன்னாங்க. உமா மேடம் கூட நான் வந்து உண்மையிலுமே பரவாயில்ல, சூப்பரா அந்த அந்த ஒரு இது சொன்னாங்க, ஒரு விஷயத்த. அதாவது காதல் அப்படிங்கறத டக்குன்னு போட்டாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது வந்துட்டு லவ் மேரேஜ் அப்படிங்கறத வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா நிறைய மேட்டர் வந்து உமா மேடம் வந்து சைலண்டா வந்து சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இல்ல அந்த அந்த டைம்ல அந்த அந்த நேத்திக்கே இல்ல மேடம், மத்த கிளாஸ்ல எல்லாம் கூட சொல்லிருக்காங்க கரெக்டா. சைலண்டா வந்து அவங்க சிக்ஸர் அடிச்சுட்டு போயிடுறாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்கோம். நேத்தியும் கை தட்டணும். ஆமா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல நம்ம. கரெக்ட். அவங்க இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க நம்ம நீங்க அப்புறம் செந்தூர் மேடம்லாம் இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கத்துப்போம். சொல்றத வச்சுதான் நாங்க வேற என்ன.
சரி, மணி 10 போகுது. ஓகே. ஆமாம். நாராயண மேடம் எப்படி போயிட்டு இருக்கு மேடம் உங்களுக்கு கிளாஸ்? ஃபைன் சார். பட் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் டஃப்பா இருக்கு. Don't worry. அதுதான் மெயின் இருக்கோம். நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கோம். இல்ல சார், நீங்க எல்லாம் நல்லா சொல்றேன் இல்லையா, எனக்கு அவ்வளவு பணம் வரல. நல்லா சொல்றோம், நாங்க சொல்றோம், ஆனா தப்பா இருக்கு மேடம். டோன்ட் வரி. இல்ல நிறைய பார்க்க அதை கேட்க நம்ம கிளாஸ்ல இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணும்போது வரும். நம்மளுமே சார் வேற ஏதாவது இன்னொரு தனியா ஒரு ஜாதகம் எடுத்து அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் மேடம் சொல்றதா. அடுத்த வாரம் போட்டு பார்க்கலாமா ஒரு ஜாதகம்? அடுத்த வாரம் போடலாம். ஓகே, ரைட். அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமை வந்து நம்ம ஜாதகத்தை போடலாம். அது இந்த என்ன படம், அது ரஜினியோட படம் ஒண்ணு வந்தது, சிவாஜி. அதுல சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் எல்லாம் பார்த்தா பிடிக்காது, பேசினா பிடிக்காது, பழகதான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரிதான் ஜோசியத்துல கூட நீங்க வந்து பேச பேச வசமாகும் ஜோதிஷம். அவ்வளவுதான். இல்ல போடலாம் சார், கண்டிப்பா செய்யலாம். நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். விஷயங்களை இன்டராக்ட் பண்ணி பேசுவோம். அதுல என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு மேம் கிட்ட கூட கேட்கலாம் நம்ம. ஆமா. எல்லாரும் ஒவ்வொரு பாவத்தை பத்தி பேசுவோம், நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணலாம். குட். பண்ணலாம் கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம எந்த ஜாதகம் போட போறோம் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிட்டோம்னா நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றது கூட பண்ணிக்கலாம். நீங்க வெள்ளிக்கிழமை போடுங்க சார். இல்ல ஜாதகம் யாரு கொடுக்குறீங்க அது கொடுத்தீங்கன்னா நான் போடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வெள்ளிக்கிழமை போடலாம், யார் வேணாலும் போடலாம். யார் ஜாதகம் கொடுக்குறீங்களோ எனக்கு அனுப்புங்க. சார் ரைட். ஓகே ஓகே ஓகே. Thank you. Okay sir. Thank you sir. Thank you. Bye. I really appreciate everyone for taking time. Thank you. Okay. Thank you sir. Thank you, sir. Bye.